கருப்பட்டி எதுக்கெல்லாம் உதவுதுன்னா, இந்த கருப்பட்டி வந்து அந்த குடப்புண்ணை வந்து அப்படி ஆற்றும். நம்ம இந்த சாப்பிட்றோம், சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நம்ம சீனி மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த புண்ணுகள் ஆறும்போது நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க குடும்பத்தையும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா வச்சுக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த குழந்தை பெற்ற பிறகு முதல்லாம் இந்த கருப்பட்டி தான் கேட்பாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு மருந்து அரைச்சி கொடுக்கணும், கருப்பட்டி இருக்கான்னு தான் கேட்பாங்க. இப்போ கருப்பட்டியே தேடுறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த மெடிக்கலில் மருந்து இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு அந்த தெம்பானது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த கருப்பட்டி ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, இந்த ரேசு மாடு ஓடுது பார்த்தீங்களா, ரேசு மாடு, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிப்பாங்க இந்த ஊரில் ரேஸு அப்படின்னு. அந்த மாட்டுக்கு இந்த மாதிரி கருப்பட்டியை 2 துண்டு கொடுப்பாங்க 10 நாள். எதுக்காண்டி? அந்த மாடு ஓடும்ல, அந்த தகை இருக்கக்கூடாது. தகைனா இழப்பா? இழப்பு. சரி. நம்ம மாடு பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருப்பட்டியை கொடுப்போம். அந்த கருப்பட்டி அந்த மாடு சாப்பிடும். ஒரு நாளைக்கு 2 கருப்பட்டி சாப்பிடும். அப்போ அந்த ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடு தகைக்காமல் ஓடும். அதே மாதிரி இப்போ ஓட்டப்பந்தயத்தில் பையங்க பிள்ளைங்க இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அது இந்த கருப்பட்டி சாப்பிட்டோம்னா அவங்க இப்போது உள்ள உணவுக்கு சொல்கிறேன், இப்போ உள்ள உணவு ரொம்ப இதாக இருக்குது, நஞ்சாக இருக்குது. ஆமாம், நஞ்சாக இருக்குது. இதில் வந்து எந்த மானந்ததும் இல்லை, நம்ம உரவோ உப்போ எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த கருப்பட்டியை சாப்பிட்டா இந்த தகையெல்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். இதை தான் செய்கிறாங்க. இந்த மாடே ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு வருதுன்னா 20 கிலோமீட்டர் ஆயிடும். இந்த 20 கிலோமீட்டர் இந்த மாடு ஓடி போயிட்டு வந்தால் தான் பரிசு. அதுக்கு இந்த கருப்பட்டி தான் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த தகை இருக்காது அப்படின்னு. அதே போல் உள்ள பெரிய ஆளுக்கு குழந்தை பெற்று முடித்த உடனே கருப்பட்டி கொடுக்கணும், அப்போ தான் இந்த பிள்ளைக்கு குடப்புண்ணு ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால இதை தேட மாட்டேங்கிறாங்க. தேடாதனால அந்த உடம்புக்கு வந்து ரொம்ப கேடு. குடப்புண்ணு ஆறாது. நீங்கள் என்னென்னு தான் மெடிசன் போட்டாலும் குடப்புண்ணு ஆறாது. இந்த கருப்பட்டியை மட்டும் அது சேர்த்துச்சுன்னா குடப்புண்ணு ஆறும். அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான பால்களும் கிடைக்கும், அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த டாக்டர் ரத்தம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் இப்போ சேர்க்கறது இல்லை. அதாவது மாதமாக இருந்து ஒரு 3-4 மாதத்தில் இந்த பால் காப்பி வாங்கி பால் வாங்கி போட்டு காப்பி குடித்தோம்னா இந்த இது வந்து நல்லா இருக்கும். அந்த குழந்தைக்கு பால் இல்லைன்னு சொல்ல முடியாது, தெம்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தை பெருகால் ஆகும்போது டாக்டர்கள்லாம் எந்த குறையும் இல்லாமல் அதை பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணாததுனால இந்த குறைகள்லாம் அதுகளுக்கு வருது. இப்போ உள்ள பெண்கள்லாம் பார்த்தா சாப்பாடு ரொம்ப செலுத்துறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேலை அது இப்படின்னு போகிறதுனால சூடு, அதிகமான சூடுகள் இருக்கிறதுனால வெட்டைகள் நிறையா படும். அந்த அதிகமான சூடுகள் இருக்கிறதுனால குடப்புண்ணு அதிகமாக ஆகுனதுனால இவங்க சரியான சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. 2 இட்லி இல்லைன்னா 3 இட்லி இப்படி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து எக்காரத்தை கொண்டு இந்த உடம்புக்கு இந்த குடப்புண்ணு வந்து போகாது. அதாவது கருப்பட்டி சேர்க்கணும். நல்ல ஒரு ஆரோக்கியமாக அந்த ஓடுறவங்க பாடுறவங்கலாம் சாப்பிட்டோம்னா இந்த குரல் வளம் வந்து இதோட அருமையாக இருக்கும் இந்த கருப்பட்டி சாப்பிட்டா. ஏன்னா எந்தமான தகவல் இல்லாமல் அந்த இது அந்த குரல்கள் வரும். ஓடுறவங்க பாடுறவங்க இந்த இது நம்ம இந்த வேலைகளுக்கு எடுத்து ஓட விடுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டு ஓடினோம்னா இப்போ உள்ள இதில் அப்படி இருந்திருக்கு உணவுகள். இப்போ உள்ள உணவுகளில் வந்து ரொம்ப ஒரே மருந்துகள் மட்டும்தான். அதனால் இந்த கருப்பட்டி சாப்பிட்டு இப்போ ஓடினோம்னா இதோட இன்னும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம நல்லா ஓடலாம். பையங்கள்லாம் நல்லா ஓடலாம், பொண்கள் அது மாதிரி ஓட்டத்தில் நல்லா ஓடலாம் கருப்பட்டி சாப்பிட்டா. இந்த கருப்பட்டி வந்து மதியங்கானு ஒரு செம்பு தண்ணியில் ஒரு பாதி கருப்பட்டியை உடச்சி சாப்பிட்டோம்னா, சாப்பிட்டு படுத்தோம்னா உங்களுக்கு முழு ஆரோக்கியமும் இந்த கருப்பட்டியில் கிடைக்கும். ஆமாம், சரி. நம்ம இந்த சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடும்போது
இது வந்து பழைய சோறு. ம் பழைய சோறு. இதை வந்து நம்ம இந்த கருப்பட்டி ஊற்றி சாப்பிட்றோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட இது வந்து நம்ம குழம்பு ஊற்றி அது இதுன்னு சாப்பிட்றோம். உரப்புகள் இருக்குது, அதில் அந்த குடப்புண்ணுகள் இருக்குது. அதனால் உடம்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கப்பது இல்லை. அதுகளுக்கு இருந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குங்க. அதனால் அந்த குறுக்கு வலி, சூடு இதுகளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் இந்த காலையில் இந்த வெள்ளைப்படுற பிள்ளைங்கள்லாம் பயணி குடித்தா இதோட அருமையாக இருக்கும். அதெல்லாம் நல்லா கேட்கும். அந்த சூடுகள் அமர்ந்துடும். அதுகளுக்கு அந்த சிரமங்கள்லாம் வராது. சிரமங்கள் வராட்டா நல்லா ஓடி ஆடி வேலை பார்க்குங்கல்ல, எந்த வேலையும் நல்லா பார்க்குங்கல்ல. இது சிரமங்கள் இருக்க போய் தானே அந்த சூடு பட்டுக்கிட்டு அந்த வெட்டப்படுறதுனால தானே இந்த பிள்ளைகள்லாம் சரியான வேலை பார்க்குது இல்லை. ஏன்னா அது சாப்பாடு உணவுகள் பசிச்சுன்னா நல்லா சாப்பிடுங்கல்ல. இது பசியே இல்லாததுனால தானே அந்த சாப்பாடு அதுகளுக்கு இழுக்க மாட்டேங்குது. என்ன நம்ம வந்து இப்போ இந்த கஞ்சை நம்ம குடிக்கும், அதுவும் பழைய கஞ்சி தான். கருப்பட்டியை கூட்டி தான் நம்ம குடிக்கோம். எப்பவுமே இது ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம தொழில் பண்ணும்போதும் எதுன்னு இளைக்காது, ரொம்ப சுறுசுறுப்பை கொடுக்கும். உடம்புல தெம்பு இருந்தால் சுறுசுறுப்பு வருமா இல்லையா, அது மாதிரி இது உள்ள பொருள் இது. சரி. ஆமாம், இதை நம்ம தயார் பண்ணுறோம். இதை வந்து தப்பான வழியில் தயார் பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. நம்ம வந்து நேர்மையாக ஏற்க முறையில் நம்ம இதை பண்ணி கொடுக்கோம். கரெக்டாக 1 மணிக்கு எந்திரிச்சு போய் அந்த பனையை சீவி இதை கஷ்டப்பட்டு காய்ச்சி இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இதை பண்ணி கொடுக்கோம். இதெல்லாம் உண்மையிலேயே பெண்கள் வந்து நிறைய விரும்பி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு விரும்பி சாப்பிட்டா அந்த கருப்பட்டிங்கிறது எல்லோரும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஆனால் விரும்பி சாப்பிட்டா இந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா உடம்புங்க. சரி. சூடுகள்லாம் நல்லா அமரும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க, நல்லா தெம்பாகவும் இருக்குங்க. ஓகே.